ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுவும் ஆடி மாதம் நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டீங்க. இன்றைக்கி நானும் வெஜ்ஜில் ஒரு ஸ்பெஷல் மீல் தான் பண்ணியிருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல இப்போ மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு அது சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்காக உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 இதை அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அது தண்ணி எவ்வளோ சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். நல்லா தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். கிரேவியை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம லைட்டாக ஒரு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொதிக்க விட்டுருக்கோம்ல அது கூட இதை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி ஆகும். கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்களா தண்ணியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்களா இப்போ கொதிச்சிருச்சு. கெட்டியாக தெரியுதா ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும்? நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி. இப்போ நம்ம சைட் டிஷ்க்கு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கலாம். அந்த கலர் அப்பளம் தான் நான் அன்றைக்கி பொரிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி நம்மளோட லன்ச் இது தான். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.